ஹலோ எவ்ரி ஒன். நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நம்ம எப்படி அடையணும், அதுல எப்படி வெற்றி பெறணுங்கிறத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். யார் வேணாலும் எந்த துறையிலும் இருக்கலாம். போலீஸ், டாக்டர், பாக்ஸர், இன்ஜினியர், சினிமா, எனி ஒன், எதுவா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நாம எல்லாருமே ஒரு கோலை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அப்போ நாம என்ன பண்ணணும், நாம எதுக்காக ஓடுறோமோ அதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், தேடி தேடி கத்துக்கணும். எக்ஸாம்பிள், பாக்ஸர் மைக் டைசன். ஹி இஸ் எ பாக்ஸர். ஒரு பிரபலமானவர். அவர் எப்படி இவ்வளவு பெரிய பிரபலமானார்னா அவருடைய பயிற்சி பிளஸ் விடாமுயற்சி. அவருடைய துறையில அவர் நிறைய நேரத்தை செலவிட்டார். இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். இதே தான் நாமளும் பண்ணணும். வெற்றிக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம டிப்ரெஷன் ஆகி ஒரு மூலையில உட்காந்துடக்கூடாது. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நாம போய்கிட்டே இருக்கணும். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும். இதுக்கு உடல் வலிமையை விட மன வலிமை அதிகமா இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ விட்டுட்டேன், இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும், வென்றே தீரணும்னு சொல்லிட்டு முழு மூச்சா இருக்கணும். நம்ம உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம கோலுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வரும். நம்மளை பார்க்கக்கூடிய நிறைய கண்கள் நம்மள ஒரு புழு மாதிரி பார்க்கும். அதையெல்லாம் நாம கண்டுக்கவே கூடாது. நீங்க ஹீரோவா ஜொலிக்கணும்னா கடினமா உழைச்சுதான் ஆகணும். நிறைய விஷயங்களை கடந்து தான் போகணும். வேற வழியே இல்ல. இப்போ நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்தையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. மன வலிமை, ஜெயிக்கணும்ன்ற வெறி, கோல்ன்ற அந்த நெருப்பு. நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கோல்ன்ற நெருப்பை மட்டும் உங்க மனசுல இருந்து என்னைக்கும் அணைய விடாம பாத்துக்குங்க. இப்போ நம்ம பாராட்டிட்டு இருக்க மிகப்பெரிய பணக்காரங்க, பிரபலமானவங்க, இவங்க எல்லாருமே அவ்வளவு ஈஸியா வந்துடல. இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் மிகப்பெரிய வழி இருக்கு. அதையெல்லாம் கடந்தாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். நீங்க உங்களுடைய கோல்ல ஜெயிச்சு ஹீரோவா அப்படி வந்து நின்னதுக்கு அப்புறம் உங்களை விமர்சனம் பண்ண அந்த வாயெல்லாம் உங்களுக்கு சாதகமா பேச ஆரம்பிக்கும். உங்களை தவறா பார்த்த அந்த கண்களோட கண்ணோட்டெல்லாம் மாற ஆரம்பிக்கும். அதெல்லாம் நாம தான் மாத்தணும். அதாவது நீங்க தான் மாத்தணும். உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும்னா அதை நீங்க தான் மாத்தணும். அதை வேற யாரும் வந்து மாத்த மாட்டாங்க. இவ்வளவு நாள் சும்மா இருந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்கி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதுல இருந்தாவது உங்க கோலை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஜெயிக்கணும்னு நினைங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும்.